அனைத்து இனிய நல்லுள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிட்னியில் இருக்கிற கல்லை எளிதாக எப்படி கரைப்பது, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிட்னியில் இருக்கிற கல் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்காக போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணாலும் அது சரியாகிறதில்ல. எவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே கிடைக்கிறதில்ல. இதை நாம் நாட்டு வைத்திய முறையில் எப்படி எளிமையாக, ரொம்ப சுலபமாக நம்ம இதை எப்படி சரி செய்வதுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே இந்த விஷயங்களை நான் சொல்லி நல்ல ஒரு தீர்வு கிடச்சிருக்கு. இது உங்கள்கிட்டயும் பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். இதை செய்வதற்கு முன் முதல்ல போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க, உங்களுடைய கிட்னியில் கல் என்ன சைஸில் இருக்குன்னு. ஏன்னா இந்த முயற்சியை பண்ணதுக்கப்புறம் அந்த கல் சுத்தமாக இருக்காது, போயிடும். ஸோ இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்த வைத்திய முறைக்கு அப்புறம் எப்படி இருக்குது, என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இதுக்காக நம்ம பெருசாக செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எளிதாக டெய்லி நம்ம உணவில் எடுத்துக்கிற உணவு முறையில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இளநீர், நாட்டு சர்க்கரை, பாசிப்பருப்பு, ஜீரகம், இது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. இது நம்ம டெய்லி நம்ம ரொட்டீனாக நம்ம உணவில் நம்ம சேர்த்துக்கிற பொருள் தான் இது எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. எல்லாமே இயற்கையாக கிடைக்கிற நம்ம பொருட்கள் தான். இப்போ இளநீரை எடுத்துக்கிட்டு, இளநீரில் நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், இது எல்லாமே போட்டு மூடி வச்சிடணும். இளநீரில் மூடி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். ஊறிட்ட பிறகு காலையில் எழுந்ததும் இயற்கை உபாதைகளை கழித்து விட்டு வெறும் வயிற்றில் இந்த இளநீரை வடிகட்டி அந்த நீரை மட்டும் குடிக்கணும். இப்படி நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் நீங்கள் 1 வாரம் குடித்தா போதும், நல்ல ரிசல்ட் வரும். அந்த கிட்னியில் இருக்கிற கல் கரைஞ்சி வெளியே வர்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். உங்களுக்கு அந்த வலி இருக்காது, வாமிட்டிங் சென்சஸ் இருக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் பயன்படுத்திட்டு உங்களுடைய ரிசல்ட்டை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நிறைய பேருக்கு இது நான் சொல்லியிருக்கேன், நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை, இதுக்காக நிறைய காசுகளை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையாக நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் தான் இது. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னுடைய லைஃப்பில் இது நடந்திருக்கு, அதனால் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ரெகுலராக ஒரு நாள் கூட விடாமல் 1 வாரம் கண்டினியூவாக சாப்பிடுங்க. இதை செய்து பார்த்துட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் திரும்ப போய் ஹாஸ்பிட்டலில் உங்கள் கிட்னியை ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அந்த கல்லோட அளவு குறைஞ்சிருக்கும், கல்லே சுத்தமாக கரைஞ்சி போயிருக்கும். கண்டிப்பாக டாக்டரே ஆச்சரியப்படுவார், நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இது தெரியாமல் நிறைய பேர் லட்சமாக செலவு பண்ணிக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அது தீர்வு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் இதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப வலியோடு அவதிப்பட்டுருப்பாங்க. இதனோடய வலி எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த வலியெல்லாம் போயிடும் உங்களுக்கு. நல்லா நார்மலாக யூரின் போகும். கிட்னியில் ஸ்டோனு கண்டிப்பாக இருக்காது, எல்லாமே கரைஞ்சி போயிடும். இது போன்ற நல்ல தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நாம் அனைவரும் இயற்கையோடு இணைந்து உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். நன்றி.